இன்றைக்கு நாம் மறுபடி ஒரு பழைய செய்திகளை தாண்டி புதிய அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ், இஸ்ரேல், ஈரான், இஸ்லாமிய ஆக்சிஸ் மற்றும் ஹவுதிகள், இந்த போருடைய நிலை தற்போது என்னமாக இருக்கிறது அப்படிங்கிற புதிய தகவலோடு, அதுவும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஆதாரமான கருத்துக்களோடு, மன இச்சையை பின்பற்றாமல் உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். பர்சனலாக என்னுடைய சில ஒப்பீனியனையும் அதில் நான் பதிவு செய்வேன். அது பயாஸாக இருக்கக்கூடாது. அதை பர்சனலாக என்னுடைய ஒரு கருத்து, அந்த கருத்தையும் நீங்கள் அதை புறந்தள்ளிடுங்க. அது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரபரப்பான தகவல், இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த இராணுவ படை தலைவர் ஹெட்சி ஹேல்வி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல்கள் ஒரு 2-3 நாட்களாக அது பரபரப்பாக போனது. அதே போன்று ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர், ஐஆர்ஜிசி தலைவர் இஸ்மாயில் கானி சமீப காலமாக ஒரு 15 நாட்களாக அவரை பற்றிய தகவல்களும் வந்தது. இப்பொழுது ஒரு 3 நாட்களாக அல்லது ஒரு 2 நாட்களாக, நேற்றைய முன்தினத்திலிருந்து இந்த இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர் ஹேல்வியினுடைய இருப்பு குறித்து பல ஸ்பெகுலேஷன் போனது. இன்றைக்கு வரைக்கும் அது மர்மமாகத்தான் இருக்கின்றது. என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல ஹேல்வியினுடைய இஸ்ரேல் இராணுவ தலைவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேல்வி படுகொலை செய்யப்பட்டாரா என்னென்னா, அவர் 57 வயது அவருக்கு ஆகிறது என்று நினைக்கின்றேன். 56-57 வயது. ரொம்ப ஒரு விவரமான ஆள் என்றும் நமக்கு தகவல்களை இஸ்ரேலிய டைம்ஸின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இவருடைய சொல்ல கேட்காமல் நெத்தானியாகு எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அமெரிக்க இராணுவ ஊடகவியலாளர்கள் அல்ல சில விஷயங்கள் போகுது. இதை 2 பேர், ஒருத்தர் அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை, தனது எக்ஸ் தளத்தில் ஹேல்வி மரணித்து விட்டார் குண்டு தாக்குதல் அப்படின்ட்டு அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. ஜெருசலேம் போஸ்ட்டில் இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர் ஹேல்வி படுகொலை செய்யப்படவில்லை என்ற தகவல் மேற்கோள் காட்டி டைம்ஸ் நவ் அதை மறுத்திருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம், இந்த ஹேல்வியினுடைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் மரியா லூயிஸினுடைய அந்த எக்ஸ்தல பதிவு தான். அமெரிக்காவை சேர்ந்தவர், 13 லட்சம் ஃபாலோவர்ஸை அவர் கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடியும் கூட மற்றொரு ஆளுமையும் வந்திருந்தாங்க. இப்போது பின்யாமீனா அப்படிங்கிற தளத்தில் தான் இந்த தகவல்கள் நடந்திருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது, அதாவது அந்த இராணுவ மெஸ்ஸில் அவர் வந்ததை துல்லியமாக படம் பிடித்து இந்த படுகொலை நடந்ததாகத்தான் இப்பொழுது போயிருக்கிறது. அதில் உண்மை இல்லை. ஆனால் ஒரே ஒரு மர்மம் உண்டு. அவர் ஏன் பொதுக்களத்திற்கு இவ்வளவு செய்திகளையும் நான் நல்ல முறையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லலை. 72 மணி நேரம் கழிந்த பின்பும் ஹெட்சி ஹேல்வியினுடைய பொதுக்கள பதிவு அல்லது அவர் பொதுத்துறைக்கு வரலை. அவர் பேரில் அறிக்கைகள் கொண்டிருக்கிறது. அது உண்மைதான். ஒருவேளை காயம் பெற்றிருக்கலாமோ என்ற சந்தேகம் இருக்கின்றது. இது ஒரு செய்தி. 2வது செய்தி, இஸ்மாயில் கானி, அதாவது கசீம் சுலைமானி 2020 படுகொலை செய்யப்பட்டார். டொனால்டு ட்ரம்பினுடைய உத்தரவின் அடிப்படையில் கசீம் சுலைமானி, அவர் பெரிய ஒரு பவர்ஃபுல் மேன். அவர் யாருன்னா, ஹசன் நஸ்ருல்லாவா, கசீம் சுலைமானி, செய்த் அலி கோமினி, 3 பேரும் நெருக்கமான உறவுகளை கொண்டவர்கள். இவர் ஷஃபியுத்தீனுடைய சம்பந்தி வேற. ஹசீம் ஷஃபியுத்தீன் இப்போ கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய படுகொலைக்கு பின்பு அவர் தான் தலைவராக வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய அவருடைய சம்பந்தி. இப்படியெல்லாம் உறவு கொண்டவர்களெல்லாம் இப்பொழுது இல்லை. ஹசன் நஸ்ருல்லா இல்லை, ஹசீம் ஷஃபியுத்தீன் இல்லை, கசீம் சுலைமான் இல்லை. அந்த இடத்துல 2வது காசிம் சுலைமானிக்கு மாற்றாக வந்தவர் தான் இஸ்மாயில் கானி. அவர் அன்னைக்கு ஷஃபியுத்தீனை சந்திக்க போகிற போதும், ஹசருல்லாவை சந்திக்க போகின்ற போதும் தான் இந்த படுகொலை நடந்தது. அப்போது தான் சொல்லப்பட்டது, இவர் உளவாளியாக இருக்குமோ என்றெல்லாம் சந்தேகம் வந்தது. அதற்கு பின்பு மேற்கத்திய ஊடகங்களும் சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய அல் அரேபியா தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டது. ஆனால் ஒரு பூடகமாக இருந்த நிலையில் நேற்றைய முன்தினம்
அவர் பொதுக்களத்திலே காசிம் சுலைமானி வந்திருக்கிறார். காசிம் சுலைமானி அயதுல்லா கோமினியை சந்தித்தார். இருவரும் பேசிக்கொண்டிருக்கிற காணொலிகள்லாம் வந்திருக்கின்றது. அவர் துரோகி இல்லை என்பது உறுதி செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆர்மி. இஸ்ரேலில் அவர் மீண்டும் இஸ்ரேல் ஆர்மி அல்ல, தவறு, ஈரான் ஆர்மி. இஸ்ரேலுடைய இந்த பரப்புதல் அல் அரேபியாவுடைய செய்திகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்போ காசிம் சுலைமானி ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் எந்த நிலையிலும் உளவாளி இல்லை என்ற செய்தியை சர்வதேசம் அறிந்து கொண்டது. அதே போன்று இஸ்ரேலுடைய படை தளபதி ஹெலவி கொல்லப்படவில்லை. சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், ஈஜிப்து, சிரியா எல்லாரையுமே சந்தித்து வருகின்றார் அப்பாஸ் அராச்சி. ஆனால் தற்போது ஹவுதி தலைவர்களையும் அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அதைவிட ஒரு முக்கியமான விவகாரங்கள் நமக்கு இப்பொழுது நிறைய இருக்கிறது. இந்த ரெண்டையும் சொல்லிட்டேன். மூன்றாவது, அமெரிக்கா கொடுத்த ஆலோசனை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று இஸ்ரேலுடைய PMO அலுவலகம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா இந்த போரை நடத்தக்கூடாது, இந்த போரில் அவர்கள் துடை தெரியக்கூடிய வங்குரோத்து நடவடிக்கையை மேற்கொண்டால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், துடைத்தெறியது என்றால் அவர்களுடைய நியூக்ளியர் பேஸில் அடித்து நாசம் செய்வது. அதை அடிக்க முடியுமா இல்லையாங்கிறத நான் ஏற்கனவே சில சர்வதேச காணொலிகளை அப்படி ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு 3 வீடியோக்களுக்கு முன்னாடி. அது வேறு விவகாரம், அந்த விவகாரத்துக்கு போகலை. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்தானியாகு நீங்கள் எந்த காலத்திலும் போர் செய்யலாம், இஸ்ரேல் ஈரானை தாக்குதல் நடத்தலாம், ஆனால் அந்த தாக்குதல் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளிலும் உற்பத்தி இடங்களிலும் கச்சா எண்ணெய், இரண்டாவது குரூடாயில் அந்த மேனுஃபேக்சரிங் சென்டர் உற்பத்தி தலங்களில் அடிச்சிடக்கூடாது, இரண்டாவது நியூக்ளியர் பேஸில் எந்த காலத்திலும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுக்கு இஸ்ரேல் பணிந்திருக்கிறது, ஒப்புக்கொண்டிருக்கிறது. மற்ற இடங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டார், MSME, டைனி செக்டார், இராணுவ பேஸ் எல்லாமே அடித்து கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை என்ற தகவலும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் நாளிதழ் தெளிவுபடுத்தியிருந்தது. அமெரிக்காவினுடைய விவகாரங்கள் எங்களுடைய சொற்களை அவர்கள் கேட்பார்கள் என்பதை உடனடியாக மறுப்பு தெரிவித்த இஸ்ரேல், நாங்கள் எங்கள் தேச நலனை முன்னெடுத்து யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்படாமல் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு பரிதாபகரமான நிலை நடக்கின்றது. இந்த பரிதாபகரமான நிலையில் நேற்றைய முன்தினம் நடந்த தாக்குதலில் 50 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். எங்கே தெரியுமா? பலஸ்தீனத்தின் ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். அது எந்த இடத்தில் சொன்னா, பைத் லாஹியா, அல் பைத் ஹானூன், இந்த 2 பகுதிகளில் தான் இந்த தாக்குதலில் 50 பேர் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லோருமே என்ன செய்வது என்கின்ற ஒரு நோக்கத்தில் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய கருத்து தெளிவானது. என்ன சொன்னால், முன்னாள் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி ஜோப்பா எலியாடுடைய கருத்து என்னவென்றால், வடக்கு பகுதியில் பலஸ்தீனத்தின் வடக்கு பகுதியில் முழுவதுமாக துவம்சம் செய்து, அதாவது சாப்பாடு இல்லைன்னாலும் கவலை இல்லை, உணவு இல்லைன்னாலும் கவலை இல்லை, பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், போருக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை படுகொலை செய்கிறார்கள். நீங்கள் நான் சொன்னக்கூடிய பைத்துல்லாஹியா ஜபாலியாவுடைய சென்டரில். ஆனால் எங்கள் நோக்கம் என்னென்னா, யார் சொல்கிறா, அவருடைய நோக்கம், முன்னாள் இராணுவத்துறை ஜிப்போயா எலியாவுடைய கருத்து என்னென்றால், த ப்ரெஷர் ஹமாஸ் டு ரிலீஸ் த ஹோஸ்டேஜ் பை எண்டிங் த கண்ட்ரோல் ஆஃப் காசா அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். ஒன்றும் கண்டிஷன் இல்லை, நீங்கள் பணைய கைதிகளை, பிணை கைதிகளை எங்களோடு ஒப்படைத்து விட்டுங்கள், சரண்டர் அவங்க, போர் முடிவுக்கு வரும். யார் சொல்கிறா? நெத்தானியாகு. இது சாத்தியமா? சாத்தியமில்லை. இப்பொழுது ஒரு கொடூரமான ஒரு திட்டம் இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற நாளிதழ்கள், கார்டியனும் கூட அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த கொடூரமான திட்டம் என்னவென்றால், முடிந்த அளவு இனத்தை இல்லாமல் ஆக்குவது, அதற்கு மேல் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு முழுமையாக யூத படைகளை, அதாவது யூத இராணுவத்தின் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை, IDF-ஐ முழுமையாக நிலைநிறுத்துவது. இதுதான் பெஞ்சமின் நெத்தானியாகு, யோ கேலண்ட், இன்னும் முன்னாள் ஜெனரல்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த போர் தற்போது முடிவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிலையில் இன்று வந்திருக்கக்கூடிய டேவிட் சில்லிங் என்னானது, ஏரோ 34 என்னானது,
அங்கே சைரன் ஒளி வந்தவுடன் எங்களை விட அதிக வேகமாக பங்கருக்குள்ளே இராணுவ வீரர்களை நீங்கள் நுழைகிறீர்களே, எங்களை எப்படி காப்பாற்றுவது என்று பொதுக்களத்திலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய யோகாலண்டையும் ஹெல்வியும் ஹகாரியும் எதிர்த்த குரல்கள் வருகிறது. இவர்கள் தான் நாங்கள் அஃபீஷியலான ஸ்போக்ஸ் பர்சன். பெஞ்சமின் நெதன்யாகு, யோகாலன், டேவிட் ஹகாரி மற்றும் நான் சொன்ன மாதிரி ஹட்சி ஹலேவி. அப்போது உயிருக்கு பயந்த ஒரு நிலை, சாப்பிட்டு கொண்டவங்களை அடித்து சோம்சம் செய்தது மட்டுமல்லாமல் நேற்றுக்கு முன்னால் அவர்கள் ஹெர்மிஸ் 450 மாடல் வான்பரப்பு விமானத்தை, அதாவது உளவு விமானத்தை முழுமையாக துவம்சம் செய்திருக்கிறார்கள். இந்த உணவு விமானம் ஹெர்மிஸ் 450 மாடல் லெபனானுடைய பார்டரில் இஸ்ரேலுடைய கிழக்கு மற்றும் தென்பரப்பு பகுதியில் தான் இந்த தாக்குதல் நடந்து இஸ்ரேலுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை சேதம் விளைத்திருக்கிறார்கள். ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய துல்லிய உளவு சாதனமான MQ-9 11 அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். அது யெமனில், அங்கே போகவே முடியாது. 2 மட்டும் அப்படி டவுன் பண்ணிட்டாங்க, மீதி உள்ளதை அடித்து தீக்கரை ஆக்கிட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லாக்கள் இந்த ஹெர்மிஸ் 450 ஒரு ஃப்ளைட்டுடைய ரேட்டு 500 கோடிங்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது MQ-9 அது 300 கோடி கிட்ட வரும், 252 கோடி அது மதிப்பு. 11 ஃப்ளைட்னா கணக்கு பண்ணி பாருங்கள். நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ ஹெர்மிஸ் 450 அந்த விமானத்தை தகர்த்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் லெபனானுடைய கிழக்கு பகுதியிலும் லெபனானுடைய வடக்கு பகுதியிலும் நடந்த தாக்குதலில் 34 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அக்டோபர் 13ஆம் தேதி ஹிஸ்புல்லா 4 தாக்குதலை மிக கொடூரமாக நடத்தியிருக்கிறார்கள். அக்டோபர் 14ஆம் தேதி ஹிஸ்புல்லா 34 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஹிஸ்புல்லா இதுவரை நடத்திய தாக்குதல் 20,000த்திற்கும் மேற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது ஹிஸ்புல்லாவோ ஹமாஸினுடைய கூட்டுப்படைகள் எல்லாம் சேர்த்து தான், ஹவுதிகள், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ், ஈரான் எல்லா தாக்குதலையும் சேர்த்து 12,000 என்று ஒரு கருத்து, மற்றொன்று 20,000. இப்பொழுது இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்வது என்ன காரணம் என்றால், இதனால் என்ன விளைவு ஏற்பட்டது? கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டார்கள் 2 தரப்பிலேயும். படுகொலைகள் 42,000 பேர் ஹமாஸை ஒழிப்பேன் என்று சொல்லி பலஸ்தீனத்தில் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜபாலியாவில், ஃபிலடெல்ஃபி கோரிடாவில், நெட்சோமில், எல்லா இடத்திலும். நான் இன்றைக்கு காலையில் கூட சொன்னேன், பைத்துல் ஹானூன், எல்லா பகுதியிலுமே படுகொலைகள் நடக்கின்றது. இப்பொழுது இந்த படுகொலைக்கை தாண்டி இஸ்ரேல் ஆயுத பட்டுவாடா இல்லாமல் ஆயுத தளவாட பற்றாக்குறையில் இருப்பதாகவும் நேற்றிரவு கிடைத்த செய்தி நமக்கு சொல்கிறது. அமெரிக்கா தனது ஆயுதத்தை முடிந்த அளவை அனுப்பினாலும் இப்பொழுது அவர்கள் இராணுவத்தை அனுப்புவதற்கு ஆயுதத்தை அனுப்புவதற்கு அவருக்கு இயலாமல் ஒரு சூழ்நிலை. உக்ரைனுக்கு அனுப்பி ஆக வேண்டும். உக்ரைன் போர் அவர்களுக்கான ஒரு மானக்கேடான பிரச்சனை, ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஆயுதம் அனுப்பவில்லை. UK நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்றார்கள். கனடாவும் அனுப்ப மறுத்துவிட்டது. அதே போன்று ஆஸ்திரேலியாவும் அனுப்ப மறுத்திருப்பதாக தகவல் வருகிறது. அதைவிட ஒரு முக்கியமான செய்தி, இத்தாலி இஸ்ரேலிய வீரர்களை தாக்கச் சொன்னதாகவும் கூட சில செய்திகள் வருகிறது. அதோடைய டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். இதையடுத்து நேற்றிரவு கடந்த முறை 30,000 கோடி அளவிற்கு சப்ளை செய்து இந்திய மதிப்பிற்கு, எது ஜெர்மன் அவர் பேர் ஓகலான்னு நினைக்கிறேன், ஜெர்மனுடைய அதிபர் நேற்று கிடைத்த தகவலில் ஜெர்மன் ஆயுதங்களை அனுப்பாது என்று தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டு, காசாவில் அப்பாவி மக்களை நீங்கள் கொள்கிறீர்கள், பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நாங்கள் ஆயுதத்தை அனுப்ப மாட்டோம். ஜெர்மன் அனுப்ப மறுத்தது, கனடா அனுப்ப மறுத்தது, UK அனுப்புவதற்கு மறுத்தது. UK 303 ஆயுதங்களில் 30 நாசதார ஆயுதங்களை மறுத்து விட்டது. அமெரிக்காவில் இப்பொழுது ஆயுதங்கள் இல்லை. இப்படிப்பட்டதனால் நேற்று முன்தினம் நான் ஒரு காணொலியில் சொன்னேன், பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறார், தேவையில்லாமல் நீங்கள் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று. இப்பொழுது அந்த செய்தி உருவாகி இருக்கிறது. 3,000 கோடி அனுப்பிய ஜெர்மன் 30,000 கோடி 2023 அனுப்பியது. இந்த முறை அவர்கள் அந்த ஆர்டரை அப்படி பெண்டிங்கில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த சேதாரத்தில் ஒரே ஒரு முக்கியம், ஒரு உதாரணம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லெபனானிலிருந்து வரக்கூடிய அந்த குரூட் மிசைல், அதாவது ரூபாய் செலவாகிறது. இன்னும் சிலவற்றில் 8 கோடி ரூபாய். இதுவரை அவர்களுக்கு செலவான தொகை பில்லியன் டாலர். இரண்டாவது, ஒரே நாளில் 20,000 கோடி ரூபாயை
ஒட்டுமொத்த சேதார மதிப்பீடு இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய மீது அன்றைக்கு தாக்கினார்கள் அல்லவா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக, அந்த தாக்குதலின் மூலம் 10,000 கோடி ரூபாய் செலவு நாசப்படுத்தப்பட்டிருக்கிற என்ற தகவல் வந்திருக்கிறது. 30க்கு மேற்பட்ட F-35 விமானங்கள் அழிந்தது. அதனுடைய மதிப்பீடு எங்களுக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் இஸ்ரேலில் பொருளாதார மந்தம் பெரும் சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் மட்டும் ஏற்படுத்தலையாம், அமெரிக்காவிலும் இந்த நிலை தொடர்ந்தால் ரெசஷன், மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வரும் என்கின்ற தகவலையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த சேதார மதிப்பை தாண்டி அமெரிக்கா, நாம் ஏற்கனவே சொன்னோம், அயன்டோம் செயலிழந்தது, டேவிட் ஷில்லிங் செயலிழந்தது, அதே போன்று ஏரோ சிஸ்டம் செயலிழந்தது. இராணுவ வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இராணுவ வீரர்கள் பலர் அங்கே செல்ல முடியாமல் மாட்டேன் என்று தகவலை அனுப்பி ஏற்கனவே ஒரு டிசென்ட் சூழல் போயிட்டுருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அசைலம் சீக்கர்ஸ் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா 60 கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாயும் இந்திய மதிப்பிற்கு அனுப்பியிருக்கிற என்ற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இவ்வளவு நடந்தும் மக்களை அவர்கள் இனக்கருவறுத்தல் செய்கின்றார்கள் என்றால் அது உண்மைதான். எங்கே நடக்கின்றது? மக்களை இனக்கருத்தல் செய்கிறேன் என்று நான் சொல்லி உண்மையல்ல. அமெரிக்கா சொல்கின்றது, நீங்கள் காசாவை மக்களை படுகொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அது படுகொலைகள் தொடர்கின்றது. அதே போன்று இன்னைக்கு ஜெர்மன் ஆயுதத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். அதே போன்று பிரான்ஸ் இமானுவேல் மேக்ரான் உனக்கு ஆயுதமே கிடையாது என்று சொல்லிட்டார். அதே போல் கனடா ஆயுதம் இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஆஸ்திரேலியா, எல்லா நாடும், இங்கிலாந்து கியான் டர்மர் ஆயுதம் கிடையாது. ஏன் இல்லை? காசாவில் நீ மக்களை ஜினோசைட் பண்ணுறா. இத்தாலி திருப்பி அடிக்க சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஹாவ் எனி டவுட் யூ ஆர் கோயிங் டு சர்ச் இன்டர்நேஷ்னல் மீடியா, யூ கேன் கெட் சம் ஐடியா. நான் சொன்னது தப்பு அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இஸ்ரேல் டைம்ஸை பாருங்கள், கார்டியனை பாருங்கள், நியூயார்க் டைம்ஸை பாருங்கள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். டைம்ஸ் நவ் பாருங்கள், கிரக்ஸ் பாருங்கள், எல்லாத்துலேயும் உங்களுக்கு உண்மையான தகவல் வரும். இதுதான் உண்மை. நான் சொன்னதை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மனித இன படுகொலைகள், அநியாயமாக மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க காசாவில். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அவர்கள் இதுவரை தெற்கு லெபனானில் போரிட்டு கொண்டிருந்தார்கள். தற்போது வடக்கு லெபனானுக்குள் போகிறார்கள். அது ஒரு இடத்துல கொடியேற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தகவல்கள், ஹிஸ்புல்லாவுடைய தளபதி நேற்று இரவு 9 மணிக்கு 9:13 இந்திய நேரப்படி அவருடைய அறிக்கை வெளியானது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் சரியான போர் முறையை ஆரம்பித்து விட்டோம். அப்படி என்றால் 20க்கு மேற்பட்ட பாது சுக்கூர் போன்றவர்கள், ஹசன் நசருல்லா போன்றவர்கள், ஹாஷிம் ஷஃபியுத்தீன் போன்றவர்கள், இப்ராஹிம் மெல்கி போன்றவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் வலுவிழந்து போனது என்றெல்லாம் செய்திகள் பரவியதே என்று கேட்கின்ற போது, நேற்றிரவு 9:13க்கு செய்தி தொடர்பாளர் பலஸ்தீனத்தில் இருந்தல்ல, ஹிஸ்புல்லாவிலிருந்து, லெபனானிலிருந்து சொல்கின்றார், நாங்கள் சரியான பொறுமுறையில் நாங்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் ஆயுதங்களிலே ஒரு சொற்ப அளவு தான் பயன்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய இராணுவ களஞ்சியங்களை அவர்கள் எக்காலத்திலும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு பொறிமுறைகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வந்திருக்கிறது. அதற்கேற்றவாறு உண்மையாகவும் இருக்கிறது. இத்தனை நாட்களாக போராடியும் கூட லெபனானினுடைய தெற்கு பகுதியில் அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. நுழைந்திருக்கிறார்கள், நுழைய முயற்சித்திருக்கிறார்கள். உயிர் பலி அதிகரித்திருக்கிறது. சாப்பரின் மூலம் நான் ஏற்கனவே சொன்னேன், பிணத்தை கூட எடுக்க முடியவில்லை. தற்போது கிழக்கு பகுதியிலே அவர்கள் அதிகமாக அக்கறை காட்டுகிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய வல்லமை அவர்களுக்கு பெரும் தலைவலியாக இருப்பதாகவும் கூட ஒரு டைம்ஸ் ஒரு செய்தி, எனக்கு அந்த செய்தியுடைய பத்திரிகை பேர் மறைந்துவிட்டு நிறைய பார்க்குறதுனால அது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாவுடைய போர் முறைகள் இவர்களுக்கு பெரும் சிக்கல் என்றால் அவர்கிட்ட ஆயுத வளங்கள் அப்படி இருக்கின்றது. பலிஸ்டிக் மிசைலும் சரி, குரூஸ் ஏவுகணைகளும் சரி, காணாத பட்சத்தில் லெபனானின் வழியாக கூட அவர்களுக்கு பலவேறு ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்க தகவல்களும் ஈரான் முழுக்க சப்ளை செய்வதையும் நமக்கு செய்திகளாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதுவரை போரிட்ட நேரத்தில் ஹமாஸை அவர்கள் துவம்சம் செய்வதென்று மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் எச்சக்குழுவும் இருக்கும், அதில் எந்த சபமும் இல்லை. ஹிஸ்புல்லாவை 2000 பேரை கொலை செய்தார்கள். தற்போதைய உத்தரவு அடிப்படையில் லெபனானில் மத்திய டென்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் குண்டு போடக்கூடாது என்று சொன்னாலும் நேற்றைய முன்தினம் குண்டு போட்டிருக்கிறார்கள். மக்கள் 29-30 பேர் அழிந்திருக்கிறார்கள் லெபனானிலும். அதுவும் உண்மையான தகவல். ஆனால் மிகப்பெரிய தோல்வியில் எப்படி இருக்கிறார் பெஞ்சமின் நேதன்யாகு என்றால், அவருக்கு இப்பொழுது வெறியாகிவிட்டது. இனி நாம் விடக்கூடாது. பொருளாதாரம் இழந்து விட்டார்கள், இராணுவ வீரர்களும் இறந்து விட்டார்கள், இராணுவ ஆயுதங்களும் இல்லை,
சர்வதேசத்தில் என்னை யாரும் நெருங்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு பெரும் பம்மாத்து காட்டிய அயன்டோம் சிஸ்டமும், அதே போன்று ஐடிஎஃபினுடைய வல்லமையாக அயன்டோம் சிஸ்டமும், டேவிட் சில்லிங்கும், மூன்றாவதாக ஏரோ 2, 3, 4 எல்லாம் ஃபெயிலியர். தாட் அங்கேருந்து வருது. டெர்மினல் அந்த அலைன்ஸ், அந்த டெர்மினல் அலைன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவிலிருந்து தேர்ட் பொறிமுறை தாட், THAAD தாட், இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை இயக்குவதற்கு 100 அமெரிக்கர்கள் முதலாக இஸ்ரேல் மண்ணிலே கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துடுறேன். வான்பரப்பு சாதனம் எங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன்? இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்றும், அயன்டோம்லேருந்து டேவிட் சில்லிங்கிலேருந்து ஏரோ சிஸ்டம் வரைக்கும் செயல் இழந்து போனதால் தானே அவர்கள் தாடை அங்கேருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் வல்லமை என்னானது? அதே போன்று இராணுவ வீரர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டால் தானே அசைலம் சீக்கர்ஸை தேடினாங்க. இப்பொழுது இராணுவ வீரர்கள் இல்லையே, அவர்களுடைய வல்லமை என்னாவது? மூன்றாவது, பிரான்ஸும் ஜெர்மனியும் UK மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளும் உனக்கு ஆயுதமே, கனடா உட்பட ஆயுதங்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களே, ஆயுத பற்றாக்குறை தானே. நான்காவது, அவர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களும் அமெரிக்காவுடைய வான்பரப்பு சாதனங்களும் அமெரிக்காவுடைய பண உதவியும் இல்லை என்றால் ஒரு நாள் கூட அவர்களால் போரிட முடியாது என்ற செய்தி ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. இதுதான் இன்றைய செய்தி. இதற்கு மேல் செய்திகள் நிறைய இருந்தாலும் நாம் இதோடு நிறுத்தி கொள்கின்றோம். மிகவும் வருத்தத்தோடு காசாவினுடைய மக்களுக்காக நாம் ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஏன்னா பாவப்பட்ட சின்ன குழந்தைகள். அதே போன்று இஸ்ரேலுடைய ஹெர்மிஸ் 450 உளவு விமானம் நொறுக்கப்பட்டு விட்டது. 2 விமானத்தை நொறுக்கிட்டாங்க. இப்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய கைகள் ஓங்கி இருக்கின்றது. அதை பழிவாங்குவதற்கு ஹிஸ்புல்லாவுடன் அவர்கள் போரிட முடியாமல் நேரடியாக மக்களை படுகொலை செய்வத காட்சி தொடர்கின்றது. ஹிஸ்புல்லாவுடைய ஆர்மியினுடைய தலைவர் போர் முறை பொறிமுறை இப்போது நாங்கள் வலுவான நிலையில் இருக்கிறோம் என்பதையும் செய்திகள் ஆகியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அப்டேட்ஸ். மீண்டும் நாளை புதிய தகவல்களோடு நான் உங்களுக்கு சர்வதேச நிகழ்வுகளை தருகின்றேன். எங்களுடைய நிகழ்வுகளில் நீங்கள் பயாசான முறையை ஒரு காலத்திலும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அப்படி கண்டுபிடித்தாலும் தப்பில்லை. இதெல்லாம் நீங்கள் சர்வதேச காணொளிகளில் சென்று பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நான் சொல்வதை நம்ப வேண்டுமல்ல, உங்களுக்கான உண்மை கிடைக்கும். உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது மனித உயிர்கள். அந்த மனித உயிர்களுக்கு இனமும் சாதியும் மதமும் மொழியும் அல்ல தோழர்களே, அது உயிர். அவற்றில் ஏற்படுகிற வேதனையும் உணர்வுகளும் உலகத்தில் ஐரோப்பிய சமூகமாக இருந்தாலும், கருப்பின மக்களாக இருந்தாலும், ஆசி சமூகமாக இருந்தாலும், மங்கோலிய சமூகமாக இருந்தாலும் ஒன்றுதான் என்பதை மட்டும் உலக மக்களோடு நான் முகமுகமாக பேச காத்திருக்கிறேன். அதே சமயம் எமது இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச பார்வையாளர்கள் அதிகரித்திருப்பதும், சில நாடுகளில் 22%, சில நாடுகளில் 16% என்றெல்லாம் எங்களோடு பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.